நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ஸ்லாப்னாலே 1 வே ஸ்லாப் 2 வே ஸ்லாப் தாங்க இருக்குங்க. நாம் இந்த சைட்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 வே ஸ்லாப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1 வே ஸ்லாப். 2 வே ஸ்லாப்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம டிவைட் பண்ணுறப்ப லென்த்து டிவைட் பை பிரெத்து நம்ம போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வை விட கம்மியாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா 2 வே ஸ்லாப். இது 2வை விட அதிகமாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இது 1 வே ஸ்லாப்புங்க. அதோட ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாருங்க. 10 mm ராட் நம்ம யூஸ் பண்ணுறோம், 6 inches. மெயின் ராடும் அதே தாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ராடும் அதே தாங்க. இது 2 வே ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா போத் வேஸுமே நம்ம 10 mm ராட் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அந்த நம்ம 1 வே ஸ்லாப்னால் எப்படி மார்க் பண்ணணும், 2 வே ஸ்லாப்னால் எப்படி மார்க் பண்ணணும், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டயக்ராமில் இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 2 வே ஸ்லாப்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுமே மேட் இருக்கும், இந்த சைடுமே மேட் இருக்கும், இந்த சைடு மேட் இருக்கும், இந்த சைடு மொத்தம் 4 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேட் இருக்கும். இதே 1 வே ஸ்லாப்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்லி இந்த சைடு மட்டும் தான் டபுள் மேட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டும் தான் டபுள் மேட் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1 வே ஸ்லாப்புக்கும் 2 வே ஸ்லாப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுங்க. இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்போம் பாருங்கள், இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோட்டிங் காலம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட லிண்டல் பீம் டீட்டெயில்ஸுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோட்டிங் காலம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா காலமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே டெவலப் ஆகிட்டு வருதுங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 காலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெவலப் ஆகிட்டு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே கம்ப்ளீட் ஆயிருங்க. கீழே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே எல் டைப்பில் பெண்ட் ஆகிட்டு இந்த இடத்துல வால் வந்துருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா காலம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வருது. அப்போ ஸ்ட்ரைட்டாக வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. அப்படி சப்போர்ட் எதுவுமே இல்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஃப்ளோட்டிங் காலம் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் இந்த வாலுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோடுமே ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு கீழே போயிட்டுருக்குங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா LB2 யூஸ் பண்ணுறாங்க, இங்கே LB5, LB4 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கேயும் கிடையாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பீம் டீட்டெயில்ஸே இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா LB2 யூஸ் பண்ணுறோம், அதனால LB2வோட இந்த டீட்டெயில்ஸ் பார்த்து நோட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் LB5 யூஸ் பண்ணுறோம். LB4 வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ராயிங்கில் கொடுத்துருந்தா மட்டும்தான் LB4 யூஸ் பண்ணணும், அதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. லிண்டல் பீம் நம்ம எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணோம் அது கொடுத்துருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் கட்டிங் செக்ஷன் ஆஃப் சன்ஷேடுங்க, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் வந்து நான் பல முறை சொன்னதாங்க, மெயின் ராடு மேலே இருக்கணும், கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூஷன் ராடு கீழே தாங்க இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி ராடு மாரி இந்த இடத்துல பெண்ட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க, நீங்கள் ட்ராயிங் வாங்குறது ஒரு இம்பார்ட்டன்ட் நான் சொன்னாலுமே ட்ராயிங்கை வாங்கிட்டு அந்த ட்ராயிங் படி தான் உங்கள் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராயிங் கஷ்டப்பட்டு வாங்குறாங்க, ஆனால் ட்ராயிங் வாங்கிட்டு அந்த ட்ராயிங்கை தூக்கிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் ஹவுஸ் ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ட்ராயிங் படி தான் கட்டுறாங்களான்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனருக்குமே தெரியறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக இந்த பில்டிங் ஓரியன்டான விஷயம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டான விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் இது ப்ராப்பராக புரியுங்க. அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறதுங்க. ட்ராயிங் வாங்குறது இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க, ட்ராயிங் வாங்கிட்டு ட்ராயிங்க்கு ஏற்ற மாரி கண்டிப்பாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுங்க. இப்போ இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் காலம்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க. அந்த ரூஃப் பீம் டவுன் பீம் சொல்லுவோம் பாருங்கள், அதோட டீட்டெயில்ஸுங்க உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் காலம் எந்த இடத்துல வருதோ அதுவுமே நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கன்சல்ட் பீம் வருதான்னு வந்து பார்த்திங்கன்னா அதையுமே செக் பண்ணணுங்க. எதுவுமே கன்சல்ட் பீம் எங்கேயும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே RB1 தான் இருக்குது, அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த RB1ஓட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், இதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஒரு ட்ராயிங் வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டவுன் பீமுக்கும் ரூஃப் ஸ்லாப்புக்கும் எப்படி மெர்ஜ் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே டயக்ராமில் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. அந்த ஸ்லாப் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 வே ஸ்லாப் 2 வே ஸ்லாப்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறதே மேக்ஸிமம் 1 வே ஸ்லாப் 2 வே ஸ்லாப் தான். இந்த 2 ஸ்லாப்பும் நம்ம எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணுங்க. இப்போ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையுமே S2 தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா 2 வே ஸ்லாப் தாங்க. 2 வே ஸ்லாப்னா 2 வே ஸ்லாப்புக்கான மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன், இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 2 வே ஸ்லாப்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 2 வே ஸ்லாப் இருக்கு பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு டபுள் மேட் வரும், இங்கேயும் டபுள் மேட் வரும். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் டபுள் மேட் வரும், இங்கேயும் டபுள் மேட் வருங்க. இதே 1 வே ஸ்லாப்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்த சைடு மட்டும் தான் 1 வே ஸ்லாப் வந்துருக்கும், இந்த சைடு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேட் வருங்க. 1 வே ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைடு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேட் வரும். ஆனால் 2 வே ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் அந்த 4 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும், டபுள் மேட் வரும். இதையும் பார்த்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரொவைட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்கு ஏற்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டயக்ராம் தான் சேஞ்ச் ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேம் ப்ரொசீஜர். இந்த ஃபார்முலா, இந்த மேட்டு 1 வே ஸ்லாப்னா எப்படி இருக்கும், 2 வே ஸ்லாப்னா வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இந்த நோட்ஸ் இது எல்லாமே காமன் தான். எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோர் பிளானுக்கு ஏற்ற மாரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் போட்டுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர இந்த ஃபார்முலா ப்ரொசீஜர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயர்கேஸ் டீட்டெயில்ஸுங்க. ஸ்டெயர்கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணணும், இந்த வெய்சஸ் லெவலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ராட் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்ஸர் ராட் நான் பல வீடியோவில் நான் சொல்கிறேன், இதை மறக்காமல் நோட் பண்ணுங்கள். இந்த சிஸ்ஸர் ராடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வர ராடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெண்ட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாட்டத்தில் வரும். இங்கே பாட்டத்தில் வர ராடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பெண்ட் ஆகிட்டு இப்படி வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்ஸர் ராடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமான சைட்டில் இந்த மெத்தடை வந்து ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சிங்கிள் மேட்டாக போட்டு பண்ணிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறு. நான் இங்கே என்ன மெத்தடில் சொல்லியிருக்கணும், இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வேஸ்ட் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ஆகாது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், லைஃபும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு த்ரெட்டுங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ்ங்க. நம்ம கால் தூக்கி தூக்கி வைக்கிற பாருங்க, இது ரைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டுங்க. உங்களுக்கு ஏற மாதிரி இல்லைங்க, காட்டவும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்போட வேஸ்ட் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு போய் கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் ஏற்ற முடியாது. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் மெத்தடிங் சொல்லியிருக்கும் பாருங்க. அந்த வேஸ்ட் ஸ்லாப் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிளிந்த் பீமில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி பர்ஃபெக்டாக நம்ம இந்த பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கும் பாருங்க. இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஆகிற ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குங்க. அப்படி ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா பிளிந்த் பீம் இருக்குன்னா பிளிந்த் பீம்லேருந்து நம்ம ராடை டெவலப் பண்ணிவிட்டு அந்த டெவலப் பண்ண ராட்லேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டெயர் கேஸை அப்படி டெவலப் பண்ணலாங்க. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டெயர் கேஸோட வேஸ்ட் ஸ்லாப்போட ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஏதோ மண்ணாக இருக்கும், அந்த இடத்துல சிம்பிளாக ஒரு காங்கிரீட் போட்டு அப்படியே முடிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டயக்ராமில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதன்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பில்டிங் பெட்டராக இருக்கும், லைஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் ஃபெயிலியர் ஆகுதுன்னா எந்த ஒரு இடத்துல ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் ஃபாலோ பண்ணாமல் மிஸ்டேக் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அந்த இடத்துல பில்டிங் ஃபெயிலியர் ஆகுங்க. இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான மெத்தடுங்க ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், குரீஸ் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.